ஹாய், நான் தமிழ் செல்வன். இது நம்ம யூடியூப் சேனல் எக்ஸ்ப்ளோர் வித் தமிழ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், பேரணி பல்கலைக்கழகம் தமிழ்ச்சங்கம் இவங்க தமிழ் மக்களோட தொன்மை கலாச்சாரம் மறையாமல் இருக்கிறதுக்காக பல நிகழ்வுகளை ஆர்கனைஸ் பண்ணுறது வழக்கம். அப்படி ஆர்கனைஸ் பண்ணப்பட்ட ஒரு ப்ரோக்ராமுக்கு போகிறதுக்கு தான் நாங்கள் எல்லாம் ரெடி ஆகணும். நான் ரெடி ஆகணும்னு லேசாக சொன்னால் ஒரு சின்ன வேலை நினைச்சிடாதீங்க. உங்களுக்கு தெரியாதா, வீட்டில் ஒரு பொம்பளை பிள்ளை சாரி கட்டி வாரண்டாலே ஒரு யுகம் எடுக்கும். இங்கே உள்ள 9 பேரும் பவுடர் அடித்து வாரன்னு சொன்னால் சொல்லவா வேணும். இனி என்ன செய்கிறேன், 4 ப்ரோக்ராமுக்கு 5:30 வலிக்கிட்டு போனது தான். கண்டியில் அடிக்கடி மழை பெய்யும், அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அடிக்கிற மழைக்கு நாங்கள் அடித்த பெயிண்ட் கரைமெண்ட் தெரிஞ்சாலும் நாங்கள் பெயிண்ட் அடித்து தான் வருவோம்ன்ற அவங்களோட மன உறுதி இருக்கு. அதை பாராட்டியாகணுங்க. இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு சொன்னால் குறிஞ்சிக்குமரன் கோயிலுக்கு போகிறோம். அது எப்படி போகிறோம்னு சொன்னால், மார்க்கஸ் ஹாஸ்டல் இருக்கிற ரோட்டால் நீட்டுக்கும் போனோம்னா குறிஞ்சிக்குமரன் கோயிலுக்கு போகிறோம். வழி வரும். ரைட், வாங்க போகலாம். அந்த மஞ்சள் கொடையோட நிற்காரு அந்த மஞ்சள் வீரன், அவர் தான் எங்கள் கூட்டத்தை வழிநடத்த போகிற மஞ்சள் வீரன். வாங்க அவரோட சேர்ந்து பயணிப்போம். தலைவண்ட நடைய வர்ணிக்க வார்த்தைகள் இல்லைன்னு நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க. கோயில் பெருசா இருக்குமா அழகா இருக்குமான்னு உண்மையாக எனக்கு தெரியல. ஆனால் கோயிலுக்கு போகிற அந்த பாதரிக்கு உண்மையில சொர்க்கம். கண்டிக்கு வந்தீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக இந்த ரோட்டால் ரைட் பண்ணி பாருங்கள். உண்மையில் அடிக்கிற குளிர் காற்றுக்கு அதை ஃபீல் பண்ணி ரைட் பண்ணுறது வேறு லெவலில் இருக்கும். கோவிலுக்கு போகிற வழியில் ஐவர்ஜெனிக்ஸ்ன்னு சொல்லி ஒரு கோஸ்டல் இருக்கு. பெராவில் இருக்கிற கோஸ்டல் எல்லாத்துக்குள்ளேயும் உண்மை இல்லைன்னு சொல்கிற ஒரு நேச்சரோட மிச்சம் கனெக்டாக இருக்கிற ஹோஸ்டல் தான் நான் சொல்லுவேன். ஒரு மாதிரியாக சர்ச் பள்ளிவாசல் கோஸ்டலாம் தாண்டி கோவிலுக்கு சேர்ந்துட்டோம். இந்த கோவில் அமைவிடத்தை பார்த்தோம்னு சொன்னால் சுற்றி வர இயற்கைகளுக்கு நடுவில் அமைந்துள்ளது. நீங்கள் ஒரு தனிமை விரும்பியாகவோ அல்லது தனிமையில் இயற்கையை ரசிக்கணுமென்று நினைக்கிற ஒரு ஆளாக இருந்தால் உங்களுக்கு நான் இந்த கோவிலை சஜஸ்ட் பண்ணுவேன். கண்டிக்கு வந்தீங்கன்னு சொன்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த கோவிலுக்கு வந்துட்டு போங்க. ஒரு நல்ல ஒரு ஃபீல் கிடைக்கும். ஒரு மாதிரி ஆடி பாடி கூழ் கொடுக்குற டைமுக்கு கோயிலுக்கு சேர்ந்துட்டோம். நாம என்ன பூசை பார்க்க போனது இல்லதானே? அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு? கூழ் கொடுத்த டீமோட கூழ் ஓடி போயிட்டு ஃபோட்டோ ஒன்று அடிச்சுட்டு அப்படியே கப் சாமான் கழுவுறமாய் கொஞ்சம் ஆக்டிங் ஒன்றை கொடுத்துட்டு கொஞ்சம் கூட சூடு சொரணே இல்லாமல் குறுக்கப்பந்த கூழ்கப்பண்டை தூக்கிட்டு அப்புறம் என்ன வந்த வேலை முடிஞ்சிருச்சுடா அப்படின்ற ஒரு பெரிய நிம்மதியோட அந்த பக்கமாக போயிட்டு கூழ் குடிக்க போனது தான். ரெண்டு விரலை சேர்த்தெடுத்து அந்த கூழ் கப்பில் விட்டு அந்த கூழை குடஞ்சி வெளியில் எடுத்து அந்த 2 விரலையும் வாய்க்குள்ள விட்டு வாய்க்குள்ள இருந்து 2 விரலையும் எடுக்கக்குள்ள வரும் பாருங்க ஒரு சுகம். சொல்லவா வேணும், வார்த்தைகள் இல்லை. கூழ் குடிக்கிற எல்லாரையும் ஒரு சின்ன வீடியோ கிளிக் எடுத்துட்டு கூழை பற்றி ஒரு பேட்டி எடுப்போம் வெளிக்கிட்டு போனா அங்கேயும் தலைவன் நம்மட ஆள் தான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ஆடிக்குள் நிகழ்வை பற்றி? ஆடிக்குள்ள சரியான ஹிஸ்ட்ரி எனக்கு தெரியாது. உண்மையாக அது அம்மனுக்காண்டி தான் உண்மையாக அது செய்கிறது. ஆடிக்கூழ் என்னென்னா, அந்த ஆடிக்கூழ் என்ன தெரியுன்னா, ஆடிப்புறப்புன்னுட்டு தான் ஆடிக்கூழ். அதாவது இந்த ஆடிப்புறப்புக்கு நாளை விடுதலை ஆனந்தம் ஆனந்தம் தோழர்களே கூடி பணம் கட்டி கூடும் குடிக்கலாம் ஆனந்தம் ஆனந்தம் தோழர்களேன்னு சொல்லுவாங்க. என்ன பாட்டுன்னு அது என்னென்னா, அந்த தேவர்கள் அந்த உத்தராயணம் முடிஞ்சு தட்சநாயனமோ இல்லாட்டி தட்சநாயனம் முடிஞ்சு உத்தராயணமோ அது எனக்கு தெரியாது. அதாவது தேவர்கள் நிற்கிற கொடும்புறது தான் இந்த ஆடிப்பிறப்பு. அதுதான் நாங்கள் ஆடிப்பிறப்பாக கொண்டாடுறோம். அதுக்காண்டி காய்ச்சிறதா கேள்விப்பட்டான். இந்த கடும் வெயில முன்னிட்டு தான் இவங்க செய்யறான். வெயிலுக்கு உத்தராயணம் வழக்கமாக என்னது வெயில் காலம் என்னது முடிகிறது அப்படி எல்லாம் இருக்குது. இப்போ என்னது அதன்படி நடக்கிற இடம் தானே. என்னது வெயில் எதிர்பார்த்தா மழை வெயிலும், மழை எதிர்பார்த்தா வெயிலும். அதுலேயும் பெறால இருக்கிறவங்களுக்கு எப்பயும் மழை தான், எப்பயும் மழை தான். சரி, நீங்கள் டேஸ்ட் எப்படி நினைக்கிறீங்க? கூழ் உண்மையாக அமோகமாக இருந்து நல்லா ஓடிச்சுது. நான் ஒரு கூழ் வளர்த்துக்கு பின்னாடி நான் இன்றைக்கு தான் பார்த்தேன். இந்த கடைசி ட்ரிப் மட்டும் அடிப்பிடிச்சிட்டு கொஞ்சம் அடிப்பிடிச்சிட்டு நாங்கள் சொல்லி கொடுத்து நாங்கள் அடிக்கும் பிடிச்சிருக்குதுன்னு சொல்லி கொடுத்துட்டோம். போச்சு. சரி, நன்றி உங்களோட ரிவ்யூவுக்கும். சரியா, எல்லாம் சரிதான். தலைவன் ஒரு லைனோடு சொன்னான்னு கேட்டனீங்களா?
அந்த பானை அடிப்பிடிச்சிருந்தானே பானைக்கும் கூட பிடிச்சிருக்கான். எப்படி லைன் ஏழுமா உங்களால? இல்லை, அதான் அவன் தலைவன். ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். பகல் நேரத்தில் இதால் பயணிச்சா எப்படி இருக்கும்? மற்ற இந்த கோவிலுக்கு போக நினைக்கிறவங்க இவங்களுக்காகத்தான் இந்த வீடியோ கிளிக் எடுத்தது. பாருங்க, எங்க ஆரம்பிச்சோமோ அங்க வரைக்கும் போறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி விடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். இந்த மொஸ்க் வந்து யூனிவர்சிட்டி ஆகலுக்குரியதான். ஸ்டாஃப் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் நான் வீடியோ எடுத்து வெள்ளிக்கிழமைன்றதால அவங்களோட ஜும்மா பிரேயிங் முடிச்சுட்டு போகிற டைமில் அந்த வீடியோ எடுத்திருந்தேன். நான் பிரானி யூனிவர்சிட்டியில் இருக்கிற மதஸ்தலங்கள்னு சொல்லி ஒரு வீடியோ போடலாம்னு யோசிச்சிருக்கேன். நீங்கள் என்ன நினைக்கிங்கன்றதை கமெண்ட்டில் போடுங்க, போடலாமா இல்லையான்னு சொல்கிறேன். இப்போ இந்த கல்பாலம் இருக்குத்தானே, இந்த கல்பாலத்தால் இடப்பக்கம் திரும்பணும்னு சொன்னால் சர்ச் வரும். நம்ம இடப்பக்கம் திரும்புறல வலப்பக்கமாக திரும்பி போனோம்னு சொன்னால் நம்ம போக வேண்டிய இடம் வரும். இங்கே நேராக போகாமல் இடப்பக்கம் திரும்பி போனோம்னு சொன்னால் மார்க்கஸ் என்ற அந்த கோஸ்டலுக்கு போவோம். இப்படி போனோம்னா எங்கே போவோம்னு போய் பார்ப்போம் வாங்க. இந்த ரோட் வந்து யூனிவர்சிட்டி மில்க் பாரில் போய் வருது, அதாவது மெயின் ரோட்டில் போய் சேருது. கண்டிக்கு ஃப்ரெண்ட்ஸோட ட்ரிப் வந்தீங்கன்னு சொன்னால் எப்படியும் யூனிவர்சிட்டி பிரானியை பார்க்க வருவீங்க. அப்படி வந்தீங்கன்னு சொன்னால் இந்த மில்க் பார்க்கு பக்கத்தில் இருக்க ரோட்டால் விட்டு அப்படியே அந்த ரோட்டால் ரைட் பண்ணி பாருங்கள். அதோட ஃபீல் வேறு லெவல் இருக்கும். ஓகே, இப்படி ஒரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸ்டே டியூன்.